இணையவழி மோசடியில் போனோகிராஃபி, அதாவது ஆபாச படங்கள் மூலம் உங்களை மிரட்டுவது. நமக்கு பிடிபடாத விஷயங்கள் மூளைக்கு எப்போதுமே ஆபத்தாக தான் படும். நமக்கு பிடிபடுற வரைக்கும் தான், நம்ம பிடிபடுறதுனா அதாவது நம்ம புரிகிற வரைக்கும் தான் அந்த விஷயம், பிடிபடுற வரைக்கும் அது ஆபத்து தான். அப்போ புரியாமல் அந்த அந்த குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் பணம் பறிக்கிற அந்த கும்பல்கள் இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? நீங்கள் கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் கேப், நீங்கள் உங்களை மிரட்டுபவர்களுக்கு ஒரு சிறிய கால அவகாசம் கொடுத்தாலே இந்த பதில் வராத நேரங்கள் அவர்களை மிரட்டும். தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சைபர் கிரைம், இணையவழி மோசடி என்பது மிக மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கும், சர்வதேச அளவில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு குற்றம் என்பதாலும் இது மிக எளிதாக சாமானியர்களை தாக்கும் ஒரு சைபர் கிரைமுடைய கூர்பகுதி எளிமையானவர்களை தாக்கும் என்பதாலும் நாம் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இதில் மீண்டும் மீண்டும் நான் கூறுவது, இது அச்சமூட்டுவதற்காகவோ அல்லது நீங்கள் பயந்து நடுங்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த வீடியோ அல்ல, விழிப்புணர்வு. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். அதனால் சொல்ல வரும் விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து இதிலிருந்து நாம் எப்படி நாம் விலகி இருக்கலாம் அல்லது தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்கான விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. நாளை இப்படி ஒன்று தெரிந்திருந்தால் நாம் முன்பே எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு உணர்வு வந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால தான் இந்த வீடியோ. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இதில் இணையவழி மோசடியில் போனோகிராஃபி, அதாவது ஆபாச படங்கள் மூலம் உங்களை மிரட்டுவது. சரி, இதில் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் சொல்கிறேன். அவர் பேர் கோபிநாத்னு வச்சுக்கோங்க. அவர் குவைத் நாட்டுக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போகிறாரு. அவருடைய கம்பெனி சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர், ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி கொடுக்குற ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம், சாஃப்ட்வேர் நிறுவனம் வச்சுருக்காரு. சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்துகிறவங்க உலகம் எங்கும் பயணிக்க வேண்டிய சூழல். அவரை குறிப்பாக அந்த மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகளுக்கு போகும்போது ஒரு நாள் அவர் விடுதியில் தங்கியிருக்காரு. அவருடைய லேப்டாப்பில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு செய்தி வருது. உங்களை அரபு நாட்டு சட்டப்படி ஆபாச படங்களை மன்னிக்கணும், முதல்ல ஒரு செய்தி வருது. அதை கிளிக் பண்ணி பார்க்குறாரு. அதில் நிறைய பெண்களோட படங்கள் இதெல்லாம் இருக்குது. இது ஏதோ தப்பாக நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, டெலீட் பண்ணிட்டார். அதுக்கு அந்த எண்ணையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷத்துலேயே ஒரு லிங்க் ஒன்று வருது, ஒரு படம் ஒன்று வருது. அதில் இது அரபு நாட்டினுடைய காவல்துறை, இங்கே அரபு நாட்டு சட்டப்படி நீங்கள் ஆபாச படங்கள் பார்ப்பது, பெண்களுடைய நிறுவன படங்கள் பார்ப்பது, ஆபாச படங்கள் பார்ப்பது என்பது கடும் குற்றம். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த சட்ட பிரிவின் கீழ் என்னென்ன தண்டனை வழங்கப்படும். இதுக்கான அபராத தொகை கட்டிவிட்டீர்கள் என்றால் மேற்கொண்டு அரபு போலீஸோ இதுவோ உங்களை விசாரிக்காது, இது ஆன்லைன் பேமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கையும் வந்துடுது. இப்போ இவருக்கு என்ன தர்ம சங்கடமாக இருக்குது? நாம் அப்படி ஒன்றும் பார்த்து வந்திருக்கு, லிங்கை கிளிக் பண்ணோம், ஒன்று பார்த்துட்டோம், அதுக்கு அது நம்ம ஒன்றும் குற்றம் இல்லையே அப்படின்ட்டு. ரெண்டாவது அவருக்கு என்ன பயம், ஏற்கனவே பொது புத்தியில் என்ன இருக்கும் அப்படின்னா, அரபு நாடுகள், அதாவது இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஆபாச குற்றங்களுக்கு தண்டனை மரண தண்டனை தான், கொடூரமான மரண தண்டனைகளாக இருக்கும். இது நமக்கு நினைவில் ஒரு அச்சத்தை கொடுக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாரு, உடனே டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சு பேமெண்ட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு அது அடுத்த கட்டத்துக்கு ஒரு இந்தியாவுக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டார். இது நம்பர் 1. இரண்டாவது ஒரு செய்தி, ஒரு பேராசிரியை, பெண் பேராசிரியை, அவர் அரசு கல்லூரியில் வேலை பார்க்கிறார், பேர் வேண்டாம். அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில், அது இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி அரசு போலீஸினுடைய இதுலேருந்து வந்திருக்கு, சிபிஐனுடைய இன்வால்வ் இதில் இருக்குது, நீங்கள் ஆபாச படங்களை பதிவேற்றம் செய்தீர்கள். நல்லா பாருங்கள், முன்னாடி சொன்ன இதில் நீங்கள் பார்த்தீங்கன்றதுக்கு அரபு நாட்டில் என்ன குற்றமோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடிச்சிட்டாங்க. இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் இவங்க பதிவேற்றம் பண்ணாங்க, அதாவது அப்லோடு பண்ணாங்களாம். ஆபாச இளைஞர்களில் போய் நீங்கள் ஆபாசமான படங்களை வீடியோக்குள்ளே அப்லோடு பண்ணீங்க, இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு ஃபைன் கட்டணும் அப்படின்னு எல்லாம் கிளியராக டெல்லி போலீஸு, சிபிஐனுடைய இது எல்லாத்தையும் போட்டு ஒரு இது வருது.
ஆதாரத்தோட ஒரு ஃபைன் போட்ட ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு இது வருது. அதில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஆனால் ஃபைன் கட்டிட்டா போதும்ல அப்படின்னு அந்த ஃபைனை கட்டிடுறாங்க. இதில் என்ன நான் சொல்லி முடிக்கிற, நான் சொன்னது வந்து சில வாக்கிய வரிகளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய இந்த விஷயங்கள் நான் சொன்ன 2 இதுகளையும் மாட்டினவங்க அவங்களுடைய மனநிலையை யோசனை பண்ணி பாருங்க. ஸோ உளவியல் ரீதியாக அவங்க குலைஞ்சு போயிருப்பாங்க. அப்போது ஒரு தீர்க்கமான முடிவுகளோ ஆலோசனைகளுக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்கு, அந்த அந்த வசதி இருக்காது அவங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட அட்டாக் உங்களை உளவியல் ரீதியாக நிலைகுலைய செய்து அதன் மூலம் பணம் பறிக்கும் இணையவழி மோசடி தான் இப்போ நான் சொன்னது. இப்போ நான் சொன்ன 2 பேருமே, ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறவர், ஒருத்தங்க பேராசிரியர். இவங்களெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குரிய வச்சு வந்து இப்படி ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இதை மிரட்டி பணத்தை வாங்கிடுறாங்க. இந்த 2 பேருமே பணம் கட்டின உடனே முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு 2வது கட்ட இது வரும். என்ன, இவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எங்கேயோ பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். உடனே பயந்து போனவங்கள மேலும் மேலும் பயமுறுத்துகிற மாதிரி, காவல் அதிகாரி மாதிரி பேசுகிறது, அது இங்கே எடுக்கிறதுன்னு நிறைய அந்த சைபர் இதில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி மேக்ஸிமம் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ பணத்தை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி முன்னாடி போகிறது கஷ்டம். அது ஒரு பெரிய சுத்து வேலை. கஷ்டம்னு இல்லை, கண்டுபிடிக்கக்கூடிய வேலை தான். ஆனால் அது சற்று விரிவான ஒரு விசாரணைக்குள்ளே போகணும். இப்போ இங்கே இந்த 2மே ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த விஷயங்கள் வந்து நமக்கு பிடிபடாத விஷயங்கள் வந்து மூளைக்கு எப்போதுமே ஆபத்தாக தான் படும். நமக்கு பிடிபடுற வரைக்கும் தான், நம்ம பிடிபடுறதுனா அதாவது நம்ம புரிகிற வரைக்கும் தான் அந்த விஷயம், பிடிபடாத வரைக்கும் அது ஆபத்தான். அப்போ புரியாமல் அந்த குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் பணம் பறிக்கிற அந்த கும்பல்கள் இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? சரி, நம்மளுடைய இமெயில் ஐடியோ நம்மளுடைய மொபைல் நம்பரோ இணையதளமோ எங்கே வேணாலும் பரவி இருக்குது. இமெயில் ஐடியெல்லாம் ரகசியமெல்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை, விசிட்டிங் கார்டுலேயே போடுறாங்க. மொபைல் நம்பரும் அப்படி தான். அப்போ எப்படி இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவோ, இதுலேருந்து இந்த மாதிரி இதில் நம்ம மாட்டிக்கிடாமல் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். அது வந்து சாத்தியமில்லைன்ட்டு தெரியுது. ஏன்னா இணையதளம் எது சாத்தியமில்லையோ அதை புரிஞ்சுக்கிறோம். 2வதாக இந்த இணையதள மோசடியாளர்கள் இந்த அட்டாக் பண்ணுறாங்கல்ல, போர்னோகிராஃபி இதை வச்சு, இதில் என்னென்னா மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். என்ன, ஆபாச படத்தை நம்ம பார்த்தோங்கிறது நமக்கு தெரியும். சரி, பார்த்துருந்தோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் பார்த்துருக்கார் அப்படின்னா, இதை போய் அவங்களுடைய நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ இதுகிட்டையோ சொல்கிறதுனால என்ன நடந்துட போகுது? அப்படி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் கேப், நீங்கள் உங்களை மிரட்டுபவர்களுக்கு ஒரு சிறிய கால அவகாசம் கொடுத்தாலே இந்த பதில் வராத நேரங்கள் அவர்களை மிரட்டும். உங்களுக்கு யார் வார்னிங் பண்ணி தொடர்ந்து வேறு மாதிரியான இது கொடுக்குறாங்களோ அவங்கள அது மிரட்டும். ஏன் அமைதியாக இருக்கார், நம்ம சொன்னது பதில் வரலையே அப்படின்னு கொஞ்சம் விலகி போக வைக்கும். ஒன்று, அதனால் நீங்கள் ரகசியமாக எண்களை, உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் வச்சுக்கிறது ஒரு பக்கம். 2வதாக தேவையில்லாத லிங்களை கிளிக் பண்ணாதீங்க அப்படின்றது பொதுவானது. இப்போ இந்த சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்னென்னே தெரியாமலே அது ஸ்க்ரீனில் எதாகுதுன்னு அதை நீங்கள் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான, அதை மூடுவதற்கான எந்த இதுவும் இருக்காது. ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற மாதிரி க்ளோஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பரில் க்ளோஸ்னு ஒன்று எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணுறதுனால அது ஏதாவது நன்மை இருக்கா? அது மாதிரி தான் அவங்க வந்து இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் க்ளோஸுங்கிறதுலாம் ஒரு ஆப்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது உங்கள் சரி கம்ப்யூட்டர் மூடிடுவோம் அப்படின்னு நினச்சா கூட, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணால் கூட அது இருக்கும். அப்படி ஒரு இணைய மோசடி அது. ஸோ இதில் போனோகிராஃபி, இதுக்கு முன்னாடி 2 இது சொல்லியிருந்தேன். இணைய மோசடி, இந்த சைபர் கிரைம், இதில் இது போனோகிராஃபி ஒரு தொடர்ந்து இந்த சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிடுகிறேன். குறிப்பாக தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் இதை விழிப்புணர்வாக ஏற்று கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் இந்த ஒரு காணொலிகள். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.